In his brokenness, we are healed. In his victory, we are made whole. It is the sign of the gospel message, the pattern for our dying, the reason for our living. Please stand. ஹலோ எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஈஸ்டர் அந்த 3 days இருக்கும் இல்லைங்களா, பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அந்த பெரிய சனி, அந்த ஒரு இதை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். எப்படி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது. எங்கள் சர்ச்சில் வந்து இந்த ஈஸ்டர் ட்ரைடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த 3 days எப்பயுமே மிஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள். என் பிள்ளைங்கள்லாம் கூட காலேஜ் அது இதுன்னு படிக்கிறாங்க, பட் இந்த 3 daysக்கு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் இந்த இதில் வந்து நாங்கள் கோயிலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் இது வந்துட்டு என்னன்னாக்க ஹோலி தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது. நாங்கள் வந்து அன்னைக்கு அந்த ஹோலி தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப அதிகம் பேச மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாம் வந்து கொஞ்சம் மௌன விரதம். நம்ம சாப்பிட்ற விரதத்தை விட எங்கள் வீட்டில் வந்து மௌன விரதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் எங்கள் ஹோலி தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த க்ராஸை வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் தான் பாதங்கள் ஊற சடங்கு அதெல்லாம் நடக்கும். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்லேயும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க, ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுவாங்க. பட் எங்கள் கோயிலில் வந்து ரொம்ப நிசப்தமாக இருக்கும். அந்த பாட்டு பாடுற சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஃபாதர் பேசுகிறது இந்த மாதிரி இதுதான் கேட்கும். ரொம்ப ஆரவாரமாக எல்லாம் இருக்காது. அதே போல் எங்கள் சர்ச்சில் வந்து ரொம்ப டெக்கரேஷன்லாம் போட்டால் எங்கள் ஃபாதரே சொல்லிடுவார், இட்ஸ் வெரி டிஸ்ட்ராக்டிங், யூ ஆல் நீட் டு ரிமூவ் அப்படின்ட்டுருவார். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணுற டீம் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம். ஸோ த ஹோலி தேர்ஸ்டே அன்னைக்கு நான் வந்து பெசகா அப்பம் பண்ணுவேன். இது ஒரிஜினலாக கேரளைட்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் டாக்கிங் டு மை கேரளா ஃப்ரெண்ட்ஸ், ஐ கேண்ட் ஆஃப் ஸ்டார்டட் திஸ் இயர்ஸ் அகோ அண்ட் ஐ ஸ்டார்டட் கண்டினியூவிங் இட். இது எனக்கு வந்து ஒரு ஹோலி தேர்ஸ்டே அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுனால அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது ஏறக்குறைய 10 yearsஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இட் இஸ் நாட் தமிழ் கல்ச்சர், இட் இஸ் அ கேரளா கல்ச்சர். மற்றபடி வேறு எந்த ஃபுட்டும் நான் செய்ய மாட்டேன். மேபி கஞ்சி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அன்றைக்கி வந்து இந்த பெசகா அப்பமும் கஞ்சி, அவ்வளோதான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோலி ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை. ஸோ அன்னைக்கு வந்து ரெகுலராக விரதம் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ப்ரேயர் பண்ணுவோம். This is the wood of the cross on which hung the Savior of the world. Let us kneel. Let us rise and be seated, please. ஸோ இது வந்து ஹோலி சாட்டர்டே வந்து எனக்கு நாங்கள் வந்து கோயிலில் வந்து இந்த டெக்கரேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து இந்த பேஸ்கல் கேண்டில் அதை வந்து டெக்கரேட் பண்ணுற அந்த ஒரு இது இருந்தது. இப்படி தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்லாம் நான் எடுக்கல. ஒரு சில பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான்.
இப்போ வந்து அந்த வே ஆஃப் த கிராஸ், அதாவது இந்த சிலுவை பாதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரைடே அது வந்து எங்களுக்கு 12 இந்த ஆஃப்டர்நூன் நடக்கும். அப்புறம் 3 o'clock ப்ரேயர்ஸ். அந்த ஃப்ரைடே ஃபுல்லாக எங்களுக்கு கோயிலில் வந்து ப்ரேயர் சர்வீஸ், அந்த ப்ரேயர்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு சில இது மட்டும்தான் நான் கிளிப் எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து கோயிலில் வந்துட்டு இந்த ப்ரேயர் பண்ணும்போது இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குதுங்க. அது எனக்கு தெரியல, ஒரு சிலர்லாம் நல்லா எடுத்து போடுறாங்க, ஒரு சிலதெல்லாம் நான் பார்க்குறேன். பட் என்னால் வந்து கோயிலில் வந்து அங்கே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதை எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து நிறைய இதை எடுக்கல, ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த சனிக்கிழமை நைட்டு ஈஸ்டர் விஜில், அதில் ஒரு சில பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதை பாருங்கள். ஸோ ஈஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்கும். ரினியூவல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த விதத்தில் வந்து புது நெருப்பு, புது தண்ணி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ ஈஸ்டர் விஜில் ஆரம்பிக்கும்போது ஆக்சுவலாக எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். ஃபாதர் வந்து வெளியில் புது நெருப்பை அவர் தான் பற்ற வச்சு ப்ரேயர்லாம் சொல்லி இது பண்ணி அப்புறம் கோயிலுக்குள்ளே நாங்கள் வருவோம். ஸோ சர்ச்சுக்குள்ளே வந்த வாட்டி ஃபாதர் இது பண்ண அந்த புது நெருப்புலேருந்து எல்லாரோட கேண்டிலையும் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏறக்குறைய ஒரு ஆல்மோஸ்ட் அன் ஹவர் இன்ட்டு ஈஸ்டர் விஜில் கோயில் வந்து டார்க்காக தான் இருக்கும். அல்லேலூயா பாடும்போது தான் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுன்னு வைங்களேன். இது ஆக்சுவலாக பாப்பா தான் பாடிட்டுருக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வர கிளிப்பு வந்து புது தண்ணியில் வந்து பேப்டிசம் பண்ணுவாங்க, அதை பாருங்கள். அதே மாதிரி எல்லாரும் அந்த பேப்டிசம் வேர்வ்ஸை வந்து ரினியூ பண்ணுவோம் அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி எங்கள் கோயிலில் வந்து ரொம்ப நல்லா பேப்டிசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு 15 மெம்பர்ஸ் எங்கள் கோயிலில் பேப்டைஸ் பண்ணாங்க.
சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது, நம்ம நல்லவங்களா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நம்ம நல்லவங்களா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுக்குங்க குடும்பம், நம்மளுக்கு எதுக்குங்க அம்மா அப்பா, நமக்கு வந்து ஒரு டீச்சிங் வந்து இருக்கணும் அங்கே. அப்போ தான் வந்து நம்மளை வந்து குழந்தைங்க வந்து நல்லபடியாக வளர முடியும். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து சாமி கோயில் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ரிலீஜன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எப்படி லைஃப்பில் வந்து எஜுகேஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மேக்கப் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ நமக்கு வந்து ரிலீஜன் முக்கியம். ஒரு சில டைமில் குடும்பமே சரியில்லை அப்படின்னாலும் ஒரு லக்கில் ஒரு சிலர்லாம் நல்லா வந்துடுறோம். அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், நிறையா நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். அதனால் ஹாப்பியாக எல்லோரும் நல்லவங்களாக இருப்போம். ஓகேங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பர்த்டே விஷ் பண்ணிடலாம். இந்த வீக் வந்து மதர் அண்ட் சன் டூவோ பர்த்டே. அம்மா பேர் வந்து பத்மாவதி, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி உங்கள் சன் யுகேஸ்வரனுக்கும் ஹாப்பி பர்த்டே. Wishing you both a very happy birthday and endless joy and happiness and the blessings from above. ஸோ இந்த மாதிரி தாங்க எங்கள் 3 days அந்த மாதிரி போனது. நான் அடுத்த வீடியோவில் ஈஸ்டர் டே எப்படி எங்களுக்கு போணுச்சுன்னு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் and I will see you all in the next video. Bye. Take care you all. Thank you. Thanks for watching my video.